அடுத்த வருடம் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கும் கட்டாயமாக்கப்படுமா எனும் குழப்பம் பெற்றோரிடத்தில் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக இந்தியா முழுவதும் நீட் என்ற ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தது மத்திய அரசு. இதற்கு எதிராக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. இதன் காரணமாக இந்த ஆண்டு தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு எழுதாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர்ந்தனர். ஆனால் இது அடுத்த ஆண்டும் தொடருமா தொடராதா என தெரியாமல் பெற்றோர் கடும் குழப்பம் அடைந்துள்ளனர். இந்த வருஷம் கவர்மெண்ட் அவங்க ஓன் கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை சேர்த்துட்டாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சது. பட் அடுத்த வருஷத்துக்கு இது நீட் மூலம் அட்மிட் பண்ண போகிறாங்களா, கவர்மெண்ட் கவுன்சிலிங் வரப்போகிறாங்கன்ற குழப்பம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்குது. நீட்டுக்கு போனோன்னா அதுக்கு தனியாக கோச்சிங் சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு அரசு இப்பொழுதே ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அடுத்த வருஷத்தில் இதே மாதிரி கவர்மெண்ட் கவுன்சிலிங் பண்ணால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெரும்பாலான பெற்றோரின் கோரிக்கையாக உள்ளது. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்துடுது. பட் ப்ரைவேட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணி ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் பண்ணுறதுனால மிகவும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அதனை தமிழக அரசு அவசரமாக கையில் எடுத்து இந்த விஷயத்தை மாணவர்களுக்கு அடுத்த வருடத்திற்கான ஒரு தெளிவான அணுகுமுறையை தெளிவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீட் தேர்வு தொடர்பான சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்துகிறார் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத். அதாவது நீட் நுழைவுத் தேர்விலிருந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள MBBS, BDS மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசிடம் வைக்க வேண்டும். ஒருவேளை மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். இந்த நீட் சட்டமே அரசியல் சட்டத்துக்கு அடிப்படைக்கு புறம்பானது, மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது. இன்னும் 4 மாதங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்க இருப்பதால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாகும். தந்தி TV செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் ஏ. சங்கரன்.